சோனிலேருந்து Xperia L2 அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக. டெக் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ 2018 புதுசாக ஸ்மார்ட் ஃபோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் சோனி வந்து இப்போ Xperia L2 அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னதுனால மிட் ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணும்போது லோ ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் மோஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனாலும் ஓரளவு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷனை சோனி மெயின்டைன் பண்ணிட்டு தான் சொல்லணும். இந்த ஃபோனில் 5.5 இன்ச் 720p IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோனில் ப்ராசரை பொறுத்தவரையும் நமக்கு MediaTek MT6737T சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1.5 GHz ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக மாலி T720 MP2 GPU பொறுத்திருக்காங்க. இந்த ஃபோனை கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் வழக்கமாக இருக்கிற மாதிரியே மெட்டலிக் லுக் வந்து சோனியில் கொடுத்துருக்காங்க. அது போக ஷார்ப் எட்ஜஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனில் நமக்கு 3GB RAM வெர்ஷன் வருது. இன்டர்னல்ஸை பொறுத்தவரை 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 24GB வந்து ஃப்ரீயாக இருக்குங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரி பொறுத்தவரை நமக்கு 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரையும் நமக்கு 13 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் பொறுத்தவரையும் f2.0 ஆப்பர்ச்சர். அதேமாதிரி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு 120 டிகிரி வரையும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட் ஆங்கிள் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் கலர்ஸை பொறுத்தவரை நமக்கு 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் வருது. ஒன்று பிளாக், கோல்டு, இன்னொன்று பிங்க். இந்த ஃபோனோட OS பொறுத்தவரை நமக்கு ஆண்ட்ராய்ட் 7.1.1 நவ்கட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஃபோனோட ரிலீஸ் டேட் வந்து ஜனவரி 2018 ரிலீஸ் ஆக போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது போக USB Type C, Bluetooth 4.2, அது மாதிரி NFC மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஃபோனோட ப்ரைஸை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஃபோன் ஜனவரியில் சேல்ஸ்க்கு வரும்போது இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை யூஸ் பண்ணி நீ வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.